Good morning students. Now we are seeing about chromosomal theory of inheritance. So last class la chromosome na enna adil irukakodiya components பத்தி நம்ம வந்து நல்லா எஸ்டாப்லிஷ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து அந்த குரோமோசோமுடைய கேரக்டர் எப்படி இருக்கும், ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரியான ஒரு பிஹேவியர் தான் இதில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த குரோமோசோம் தியரி, ஓகே, ஸோ ஒரு கேரக்டருக்கும் ஒரு காம்போனன்ட்ஸ்க்கு ஒரு தியரி வந்து சயின்டிஸ்ட் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் குரோமோசோமை பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றதை தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மெண்டலோடைய கான்ட்ரிபியூஷன், இதுவும் கண்டினியூஷன் தான் வரும். ஓகே, மெண்டலோடைய அந்த ஒர்க்கில் வந்து கண்டினியூஷனை தான் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ மெண்டல் கான்ட்ரிபியூஷன் 1866 அவர் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் எந்த சயின்டிஸ்ட்டுமே அவருடைய ரிசர்ச்சை வந்து டச் பண்ணலை, அப்படியே இருந்தது. அதுக்கப்புறமா 1900, ஸோ இந்த பீரியடில் 3 சயின்டிஸ்ட், ஸோ ஹியூகோ டிவ்ரீஸ், காரல் கான்ஸ், ஷெர்மார்க், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இண்டிபெண்ட்லி ரீடிஸ்கவர்டு மெண்டல்ஸ் ரிசல்ட்ஸ். ஆல்ரெடி மெண்டல்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கக்கூடிய அவருடைய ஹைப்போதீசிஸை எடுத்து பார்க்குறாங்க. ஸோ பார்க்கும்போது 3 பேருமே வந்து மறுபடியும் ரீடிஸ்கவர் பண்ணுறாங்க. இப்போ ஒருத்தவங்க செஞ்சது சரியில்லைன்னா மறுபடியும் நம்ம இன்னும் அந்த ஒர்க்கை மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி மெண்டல்ஸ் செஞ்ச ஒர்க்கை வந்து அவருடைய ஃபேக்டர், அவருடைய மெத்தடாலஜி பிரகாரம் அவங்க வந்து ரீடிஸ்கவர் பண்ணி அதை வந்து கண்டக்ட் பண்ணும் போது ரிசல்ட்டு மறுபடியும் மெண்டல்ஸோடைய ரிசல்ட்டே தான் சேமாக மேட்ச் ஆகுது. அதுக்கப்புறம் தான் அதில் வந்து நிறைய ஃபேக்டர்ஸ், நிறைய கொஷின்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ அந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் வந்து அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ண தான் இந்த மாடர்ன் ஜெனட்டிக்ஸ் வந்து ஃபுல்லாக இப்போது டிஸ்கிரைப் ஆகிட்டு நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த குரோமோசோம், மெண்டல்ஸ் வந்து குரோமோசோம், ஜீன் அதெல்லாம் எதுவுமே அவர் சொல்லலை. பட் அவர் வந்து மென்ஷன் பண்ணது அல்லீல், அதுக்கு அடுத்து வந்து லோக்கஸ், ஃபேக்டர்ஸ், இதுதான் அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ அதுக்கப்புறமா இந்த 1900க்கு அப்புறமா சயின்ஸ் இன்னும் வளர்ந்துடுச்சு. ஆஃப்டர் மெண்டல்ஸ் பப்ளிஷ் பண்ணது 1866, அதுக்கப்புறம் ஒரு இந்த 34 வருஷம் கழிச்சு நல்ல ஃபீல்டு வந்து டெவலப் ஆகிடுது. எஸ்பெஷலி சைட்டாலஜி ஃபீல்டு, செல் மாலிகுலர் பயாலஜி, சைட்டாலஜி, அந்த ஃபீல்டு வந்து டெவலப் ஆகுது. அப்போது ஒரு ஆர்கனல்ஸை வந்து செல்லுக்குள்ளார இருக்கிற ஆர்கனல்ஸை மைக்ரோஸ்கோப் மூலிமா டிஸ்கவர் பண்ணுறாங்க, ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதெல்லாம் அந்த குரோமோசோமை பற்றின ஒரு கான்செப்ட் இதில் இருக்குது. அப்போது அதில் சட்டன் அண்ட் பாவேரி 1903 அவங்க 2 பேருமே இண்டிபெண்ட்டாக ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. என்னென்னா குரோமோசோம் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த தியரியை, குரோமோசோம் பற்றின தியரியை வந்து அவங்க ப்ரப்போஸ் பண்ணுறாங்க இண்டிபெண்ட்டாக. பட் அவங்க சொல்லக்கூடிய கான்செப்டும் சேமாக தான் இருக்குது, சிமிலராக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இந்த குரோமோசோம் தியரியில் அதனுடைய சேலியன்ட் ஃபீச்சர்ஸ், முக்கியத்துவம் என்ன, அந்த குரோமோசோம் தியரியில் வந்து சட்டன் அண்ட் பாவேரி சொல்லியிருக்கக்கூடிய கான்செப்டில் இம்பார்ட்டண்ட்டாக மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சேலியன்ட் ஃபீச்சர்ஸாக. ஸோ அப்போ இது வந்து ஒரு 3 மார்க் கொஷின், உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின் எக்ஸாமுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் சோமாட்டிக் செல்ஸ். Somatic cells into the body cells, not in sex determination cells, somatic cells. The somatic cells are derived from the repeated cell division of zygote. Okay, after embryo formed, embryo converted to zygote, male gamete and female gamete fuse and the zygote form out, that is also embryo. Okay, and the zygote வந்து goes to the further divisions. Cell division மூலிமா it produces a number of cells. So அப்போ அந்த number of cells மூலிமா நமக்கு tissues, organs and our body also develop ஆகுது. இதில் இருக்கக்கூடிய ஒரு சொமாட்டிக் செல்லையும் நம்ம எடுத்து பார்த்தோம், நியூக்ளியஸில் வந்து 2 செட் ஆஃப் குரோமோசோம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த 2 செட் ஆஃப் ஐடென்டிக்கல் செட்ஸ் ஆஃப் குரோமோசோம் வந்து இருக்குது. இந்த ஐடென்டிக்கல் செட்ஸ் ஆஃப் குரோமோசோம் எங்கேருந்து வந்ததுன்னா ஃப்ரம் பேரண்ட்ஸ், அப்பா மற்றும் அம்மா கிட்ட இருந்து அந்த குரோமோசோம் வந்திருக்கு. அந்த 2 செட்டில் 1 செட் ஆஃப் குரோமோசோம், இது வந்து பெட்டர்னல் குரோமோசோம், அனதர் ஒன் மெட்டர்னல் குரோமோசோம். ஸோ 1 செட் ஆஃப் ரிசீவ்டு ஃப்ரம் ஃபீமேல் பேரண்ட். அந்த ஃபீமேல் பேரண்ட் என்னன்னு சொல்கிறாங்கன்னா மெட்டர்னல் குரோமோசோம் ஆர் மெட்டர்னல் பேரண்ட்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த 2 குரோமோசோம்ஸில் 1 குரோமோசோம் கம்மிங் ஃப்ரம் மெட்டர்னல், ஓகே, அம்மா கிட்ட இருந்து வந்திருக்கு. அதர் ஒன் செட் குரோமோசோம் இஸ் கம்மிங் ஃப்ரம் மேல் பேரண்ட், தட் இஸ் ஃபாதர் குரோமோசோம், தட் இஸ் a paternal chromosome. So these 2 chromosomes constitute the homologous பேர். இதில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ், ஜீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அந்த கேரக்டருக்கு உண்டான ஜீன்ஸ் ஒன்று டாமினேட்டடாக இருக்கலாம், இல்லைனா ரெசசிவ் ஃபார்ம்ஸில் இருக்கலாம். பட் எந்த குரோமோசோம் வந்து பேரிங் ஆகும்போது, பேரண்ட்ஸோடைய குரோமோசோம் பேரிங் ஆகும்போது ஃபஸ்ட்டு குரோமோசோம்னா அது ஃபஸ்ட்டு குரோமோசோம் மட்டும்தான் பேரிங் ஆகும். செகண்ட் குரோமோசோம் இந்த மாதிரி 23rd குரோமோசோம் வந்து பேராக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஜீன்ஸ் கேரக்டர் வந்து நெவர் சேஞ்ச்டு, ஆல்வேஸ் ரிமைன்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து குரோமோசோமில் இருக்க ஒரு சொமாட்டிக் செல்ஸில் இருக்கக்கூடிய ஒரு செல்லுலேயும் 2
குரோமோசோம் இருக்கும். ஒரு செட்டு குரோமோசோம் ஆக்சுவலி நம்மளோட ஹியூமன் பீயிங்களுடைய குரோமோசோம் நம்பர் வந்து 46. ஸோ அது டிப்ளாய்டு கண்டிஷன் வந்து நம்ம 23 பேர்னு சொல்கிறோம். அந்த 23 பேர் ஒரு பேர்லேயும் ஒரு ஃபாதர் குரோமோசோம் இருக்கும், ஒரு மதர் குரோமோசோம் இருக்கும். ஃபாதர் குரோமோசோம் நம்ம வந்து பெட்டர்னல் குரோமோசோம் சொல்கிறோம், மதர் குரோமோசோம் மெட்டர்னல் குரோமோசோம் சொல்கிறோம். ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து குரோமோசோம்ஸ் ரிட்டைன் தர் ஸ்ட்ரக்சரல் யூனிக்யூனஸ். ஸோ இந்த குரோமோசோமுடைய கேரக்டர் அதனுடைய யூனிக்யூனஸ் எப்போவுமே மாறவே மாறாது, அது தனித்தன்மையாக தான் இருக்கும். அண்ட் இண்டிவிஜுவாலிட்டி த்ரூ அவுட் த லைஃப் சைக்கிள் ஆஃப் ஆர்கானிசம். அந்த ஆர்கானிசம் சாகிற வரைக்கும் சத்தத்துக்கு அப்புறம் டெஸ்ட்ராய் ஆனாலும் அந்த டிஎன்ஏ மறைஞ்சிடும். பட் அந்த ஆர்கானிசம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த குரோமோசோமுடைய ஸ்ட்ரக்சரும் கேரக்டரும் மாறாது. தட் இஸ் ஏ ஸ்ட்ரக்சரல் யூனிக்யூனஸ், தனித்தன்மையோடு இருக்கும். ஓகே, தேர்ட் பாயிண்ட், each chromosomes carries specific determinants. ஓகே, இங்கே டிட்டர்மினர்ஸ் சொல்கிறது எதுனா ஜீன்ஸ். ஒரு குரோமோசோம்ல என்ன இருக்குன்னா கேரக்டர்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீன்ஸ் இருக்குது. ஸோ அது அப்படி இல்லைன்னா மெண்டலியன் ஃபேக்டர்ஸ் which is denotes also gene. ஸோ த மெண்டலியன் ஃபேக்டர்ஸ் ஓகே, ஸோ அது அந்த எதில் இருக்குன்னா இந்த குரோமோசோமில் தான் இருக்குது. அதுதான் நம்ம வந்து ஜென்ரலாக ஜீன்ஸ்னு சொல்கிறோம். ஃபோர்த் பாயிண்ட், டியூரிங் கேமிட் ஃபார்மேஷன் chromosomes provide evidence to the fact that genes or factors are located on குரோமோசோம்ஸ். ஸோ குரோமோசோம்ஸில் வந்து ஜீன்ஸ் இருக்கிறதுனால தான் அந்த குரோமோசோம்ஸோ கேமிட் வழியாக ஆஃப் ஸ்ப்ரிங் போகும்போது அதில் இருக்கக்கூடிய ஜீன்ஸும் ஆஃப் ஸ்ப்ரிங் போகுது. ஸோ அப்போ அது மூலிமா அங்கே பேரண்டில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை அந்த ஜீன்ஸ் வந்து ஆஃப் ஸ்ப்ரிங்லேயும் வந்து டிட்டர்மைன்ஸ் பண்ணுது, இல்லை எக்ஸ்பிரஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இந்த சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ அந்த இதில் அவங்க கொடுத்துருக்காங்க. தட்ஸ் ஆல்சோ ப்ரப்போஸ்ட் பை சட்டன் அண்டு பாவேரி. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின். ஸோ இப்போ இந்த கான்செப்ட்டுக்கு சம் சயின்டிஸ்ட் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. குரோமோசோம்ஸ் இஸ் எ ஜெனட்டிக் மெட்டீரியல். குரோமோசோம்குள்ளார தான் அந்த ஃபேக்டர்ஸ் இருக்குது. மெண்டல் சொன்ன ஃபேக்டர்ஸோ இல்லை மாடர்ன் ஜெனட்டிக்ஸில் வரக்கூடிய ஜீன்ஸு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து சப்போர்ட்டிங் கொடுக்குறாங்க. அதையும் வந்து சம் சயின்டிஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமாவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் இம்பார்ட்டன்ட் சயின்டிஸ்ட் நேம் வந்து TH மார்கன். 1910 அவர் எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுறாரு. எந்த ஆர்கானிசம்னா ட்ரோசோஃபிலா மெலனோகாஸ்டர். இட் இஸ் ஏ ஃப்ரூட் ஃப்ளை. இதனுடைய லைஃப் சைக்கிள் பார்த்தீங்கன்னா 2 weeks ஒன்லி. ஸோ அப்போ அதனுடைய ரிசர்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ட்ரோசோஃபிலா மெலனோகாஸ்டர் இருக்கக்கூடிய குரோமோசோம் டிப்ளாய்டு செட் குரோமோசோம் பார்த்தீங்கன்னா 8 ஒன்லி. ஸோ அப்போ நம்ம வந்து ஈச் அண்ட் எவரி கேரக்டர் வி ஷுட் பி தரோலி ஸ்டடிட். ஓகே, ஸோ அதில் வந்து TH மார்கன் என்ன கேரக்டர் வந்து ஐசோலேட் பண்ணி அவர் எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணார்னா கலர் ஆஃப் ஐஸ், அந்த ட்ரோசோஃபிலாவில் இருக்கக்கூடிய ஐஸை வந்து ஐஸ் கேரக்டரை எடுக்கிறாரு. ஸோ அதில் வந்து 2 கலர் இருக்குது. ஒன்று ரெட் அண்டு ஒயிட். ரெட் கலராக இருக்கிறது வந்து டாமினன்ட் கேரக்டர், ஒயிட் கலர் ரிசசிவ் கேரக்டர். ஸோ அப்போ அது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணும்போது வரக்கூடிய கேரக்டர் டாமினன்ட் கேரக்டர் இருக்குது. ஸோ அப்போ இதுக்குண்டான இந்த ஐஸ் டிட்டர்மைன் பண்ணக்கூடிய கலர்ஸ் ஆஃப் ஜீன்ஸ் எதில் இருக்குதுன்னா அந்த மெலனோகாஸ்டருடைய எக்ஸ் குரோமோசோம் இருக்குது. இங்கே எக்ஸ் குரோமோசோம் வந்தாலே அது செக்ஸ் குரோமோசோம். ஓகே, சொமாட்டிக் செல்லில் இல்லை, செக்ஸ் செல்ஸில் இருக்குது, செக்ஸ் குரோமோசோம்ஸில் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து டிட்டர்மைன் பண்ணுறாரு. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இல்லாமல் அனதர் ஒன் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சம் அதர் சயின்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே இது ட்ரோசோஃபிலா மெலனோகாஸ்டரில் அந்த ஃப்ளைவோடைய பாடி கலர் ஓகே எல்லோ கலர். ஸோ அந்த எல்லோ கலர் வித் மினியேச்சர் விங்ஸ். மினியேச்சர்ன்றது ஸ்மால். நீங்கள் சாதாரண ஹவுஸ்ஃபுல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த பாடிக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய விங்ஸ் இருக்கும். இல்லை இதில் கூட ஹனிபீஸில் கூட பார்த்துருக்கலாம் அந்த விங்ஸ் எல்லாம். ஆனால் இதில் அந்த மெலனோகாஸ்டர் ஃப்ளையில் எல்லோ கலர் பாடி இருந்ததுன்னா அந்த இன்செக்ட்டுக்கு இல்லை ஃப்ளைக்கு வந்து மினியேச்சர் விங்ஸ் தான் இருக்கும். அப்படின்றது 2 கேரக்டரை வந்து எது மூலிமா டிட்டர்மைன் பண்ணுதுன்னா அதுவும் எக்ஸ் குரோமோசோம் மூலிமா தான் ஒரு ஆர்கானிசம்லேருந்து இன்னொரு ஆர்கானிசமுக்கு வந்து பாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த குரோமோசோமல் தியரிக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அட் த சேம் டைம் சப்போர்ட் மட்டும் இல்லாமல் திஸ் 2 கேரக்டர்ஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டட் பை த செக்ஸ் குரோமோசோம்ஸ், எஸ்பெஷலி எக்ஸ் குரோமோசோம்ஸ்ன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வரைக்கும் இந்த கிளாஸ் நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்து நம்ம